ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா ஸ்க்ராப்லேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த லைட் லேம்பரை ஃபுல் ரிப்பேர் பண்ணி மாட்டின வீடியோ தான் பார்க்குறோம். இப்போ நான் சார்ஜர் பின்னும் சுவிட்ச் எடுத்துருக்கோம், ரெண்டுமே போயிருந்துச்சு. நான் அதனால் மாற்றிட்டேன், மதர் போர்டு வச்சுட்டேன் சார்ஜருக்கு. அதை பாதி வீடியோவில் தான் வரும் அந்த மதர் போர்டு, பார்த்துக்குங்க. இப்போ என்னென்னா ராடுக்குள்ளே வந்து ப்ளஸ் மைனஸ் ஒயர் உள்ளே விட்டு எடுத்துடலாம். இப்போ விட்டாச்சு, அப்படியே திருப்பியாச்சு. இப்போ இந்த ராடில் மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் பைப் வந்துச்சு, அதையும் மாட்டிடலாம். அதாவது இதில் லைட் மாற்றுறதெல்லாம் என்னால் காட்ட முடியல நண்பா, மன்னிச்சிக்கங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் லைட்டு மாட்டினாலே போதும். இப்போ என்ன பண்ணோன்னா அதில் ஸ்க்ரூ போட்டு அந்த பாட்டம் இதில் போட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணோம். ஸ்க்ரூ நம்பர் ஸ்பேனர் சைஸ் வந்து 14 வச்சு டைட் பண்ணோம் நட்டு போட்டு. ஃபஸ்ட்டு உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். இப்போ உள்ளே விட்டாச்சு, நட்டு போட்டு 14 நம்பர் ஸ்பேனர் போட்டு ஃபுல் டைட் வச்சுருங்க. கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் அது ஒழுங்காக நிற்காது, ஆடிக்கிட்டே இருக்கும், திரும்பிகிட்டே இருக்கும். நட்டை ஃபுல்லாக டைட் பண்ணதுக்கப்புறம் ஷேக் ஆகுதா, ஏதாவது பைப்பு வளையுதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சுவிட்ச் மாட்ட போகிறோம். சுவிட்ச் வந்து சும்மா உள்ளே போட்டு ப்ரெஸ் டைப் லாக் தான். சுவிட்ச் வந்து ப்ரெஸ் டைப் லாக் தான், சும்மா உள்ளே போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டாலே லாக் ஆகிரும். அதாவது முன்னாடியே சொல்லிடுறேன் நண்பா, அந்த மதர் போர்டு மட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்டாப் பண்ணி நல்லா பார்த்துக்குங்க. மதர் போர்டில் அவுட்புட்டு பேட்ரி B+B- இருக்கும். அதில் பேட்ரி 2 லைன் எடுத்திருக்கேன், +2 -2ன்னு. அதில் மதர் போர்டில் ஒன்றும் லைட்டில் ஒன்று வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, க்ளவுஸில் மண் வச்சுருக்கோம், இது வெயிட்டு வச்சு நிற்கணும் தாங்கிறதுக்காக. அதுக்குள்ளே க்ளவுஸ் பிஞ்சுனதுனால வேறு கவரில் மாற்றிட்டோம். இப்போ 4 பக்கம் நம்ம ஸ்க்ரூ போட்டுட்டு டைட் பண்ணிட்டா நம்மளுக்கு லைட் ரெடி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. இப்போ அதாவது நம்ம பேட்டரியில் வச்சு பூத கண்ணாடியில் பார்க்குறோம் எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு. வெளியே எடுத்துகிட்டு வந்தால் சின்னதாக தெரியும், அதே மாதிரி பூத கண்ணாடியில் வச்சு பார்த்தா பெருசாக தெரியும். ஓகே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.